உடம்புல வலு இருந்தா யார் வேணாலும் அடிப்பியா? உங்க மாமா என்னெல்லாம் பேசினாரு தெரியுமா? அவர் என்ன பேசினாலும் நீ பெரிய கையிட்டலாம். என்ன மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் தான். 1000 தான் இருந்தாலும் நீ கை நீட்டிட கூடாது. வா ரத்னத்துல போய் மன்னிப்பு கேட்டுரும். மாப்பிள்ள அவ மன்னிப்பு கேட்டுருவா. மன்னிப்பு கேட்டா அடிச்சது இல்ல நாயுடுமா? நான் மன்னிப்பு கேக்குறேனே சொல்லலையே. ஏமா பேசி பேசி வளர்த்துக்கிட்டே போகாதமா. ஒரு தடவை மன்னிப்பு கேக்குறதுனால நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். வாமா. பொம்பளைங்களை பத்தி தப்பா பேசுனதுக்கு முதல்ல அவர் மாமா மன்னிப்பு கேட்கட்டும். அதுக்கப்புறம் அவர் அடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன். இது என் மாமா வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அவ்வளவு திமிரா உனக்கு? இது சரிப்பட்டு வராது. மாப்பிள்ள ஏமா நீ என்னமா வாக்கப்பட்ட இடத்துல இவ்வளவு கோபப்பட்டு இருக்க? நான் திமிரா எதுவுமே சொல்லல. உங்களுக்கு தான் அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு இவ கோபம் வரவே கூடாதுமா. அவர் என்ன சொன்னாரு? இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடல. கிளம்பி. மாப்பிள்ள ஏதோ தப்பு நடந்துருச்சு. எல்லாம் ஒண்ணா மாப்பிள்ள எல்லா தப்பு உங்க கால்ல வெட்டாலும் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். அவளை வீட்டை விட்டு மட்டும் போக சொன்னாங்க மாப்பிள்ள. எனக்காக அவர் காலையை பிடிக்கிறீங்க. அவர் மாமா என்ன பேசலான்னு கூட கேட்க மாட்டாரு. அப்புறம் எப்படி என் கோவம் அவருக்கு புரியும்? அம்மாடி நீயும் அவசரப்படாதமா. நான் சொல்றதை கேளு.